கொடைக்கானலில் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுற்றுலா பயணிகளும் அவதியுற்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். விரிவான விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாகவே மழை ஓய்ந்திருந்த நிலையில் இன்று அதிகாலையிலிருந்து கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களிலும் கூட அதிக அளவில் மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாது. பள்ளி குழந்தைகளும் கூட இன்று மழையில் நனைந்தவாறு பள்ளிகளுக்கு சென்றனர். மேலும் நேரமாக மழையின் தாக்கமும் சற்று அதிகரித்தே இருப்பதால் கேரள மலைப்பகுதியை ஒட்டி உள்ள மேல்மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய கிளாவரை, பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலையிலிருந்து கனமழை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மட்டுமல்லாது கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் கூட தங்களில் அறைகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரியும் முழுவதுமாகவே ரத்து செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதாவது ராட்சச மரங்களை அகற்ற வேண்டும் ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.